நாடு முழுவதும் 3 வகையான சைபர் கிரைம் மோசடி மூலம் பொதுமக்களிடம் பணம் பறிக்கும் நடவடிக்கை அதிகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதலில் கொரியர் அல்லது பார்சலில் போதைப் பொருள் கடத்தப்பட்டிருப்பதாக கூறி காவல்துறை அதிகாரிகள் போல் பேசி மிரட்டி மோசடி செய்கின்றனர். இரண்டாவதாக டெலிகாம் நிறுவனத்திலிருந்து பேசுவதாக கூறி செல்போன் எண் சட்டவிரோத விவகாரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று செல்போன் நம்பரை முடக்குவதாகவும் பணம் பறிக்கும் செயல் நடைபெறுகிறது. மூன்றாவதாக வங்கி கணக்கு சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறி பணத்தை பறிக்கும் செயலிலும் ஈடுபடுகின்றனர். பல அவதாரங்கள் எடுத்து அரசு அதிகாரிகள் போல் பேசி பொதுமக்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மோசடியில் ஈடுபடும் கும்பல் தற்போது புதிய முறையை கையாண்டு மக்களிடையே பணத்தை பறிக்கும் செயலில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். சென்னையை சேர்ந்த பெண் ஒருவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் வங்கியில் கடன் பெற்றவர்களை குறிவைத்து இந்த மோசடி நடைபெற்று வருவது தெரியவந்துள்ளது. வங்கி அதிகாரிகள் போல் கடன் வாங்கிய வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு ஏற்கனவே வாங்கிய கடனை முழுமையாக செலுத்தவில்லை என்று கூறி பேசுகின்றனர். ஏற்கனவே வங்கியில் கடன் பெற்று அடைத்திருக்கும் பட்சத்தில் ஒருவேளை முழுமையாக கட்ட தவறிவிட்டோமோ என்ற சந்தேகத்தில் பேசும் பொழுது அதை மோசடியாக கும்பல் பயன்படுத்திக் கொள்கின்றது. கடனை முழுமையாக கட்டி முடிக்கவில்லை என்று வங்கி அதிகாரி போல் பேசுபவர்களை நம்ப வைத்து சில காரணங்களையும் கட்டணங்களையும் தெரிவித்து அதை செலுத்த வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் வங்கி தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பெண் புகாரில் தெரிவித்துள்ளார். அவ்வாறு வழக்கு போடும் பட்சத்தில் தொடர்ந்து வங்கியில் கடன்கள் பெற முடியாத சூழல் ஏற்படும் என்று எச்சரித்து பயமுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களுடைய வங்கி வழக்கறிஞர் தொடர்பு கொள்வார் என்று கூறி மற்றொரு நபர் பேசியுள்ளார். அவ்வாறு வழக்கறிஞர் போல் பேசுபவர் கடன் செலுத்தவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டுவதும் தெரியவந்துள்ளது. கட்ட வேண்டிய கடனில் குறைந்தபட்ச தொகையை செலுத்திவிட்டால் கடன் மோசடி வழக்கிலிருந்து தப்பிக்கலாம் என்று கூறி பணத்தை கேட்பதாகவும் தெரிவிக்கின்றனர். குறைந்தபட்ச தொகையை செலுத்தி கடனை முடித்து விடலாம் என்று நம்பி வாடிக்கையாளர்கள் சிலர் பணத்தை கட்டி ஏமாறுவதாகவும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் இதுபோன்ற மோசடிகளை பொதுமக்கள் நம்புவதற்கு முக்கிய காரணம் வங்கிகள் தனியார் நிறுவனங்கள் மூலமாக கடன் வசூலிப்பு செயலில் ஈடுபடுகிற காரணத்தினால் வங்கி அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பேசும்போது நம்பி ஏமாந்து விடுவதாக சைபர் கிரைம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வங்கிகளில் கடன் பெற்ற விவரங்கள் மோசடி கும்பலுக்கு எவ்வாறு தெரிய வந்துள்ளது என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடன் பெற்ற வங்கி வாடிக்கையாளர்களின் தகவல்கள் மோசடி கும்பல்களுக்கு விற்கப்பட்டதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை செய்கின்றனர். எனவே இதுபோன்று செல்போனில் அழைத்து பேசும் பொழுது வாடிக்கையாளர்கள் வங்கிகளை தொடர்பு கொண்டு கடன் பாக்கி இருக்கிறதா என தெரிந்து கொண்டு பேசும்படி சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.